ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வீட்டில் ஒரு 5லேருந்து 6 முட்டை இருந்தாலே போதும். நல்ல வெளியில் கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு சூப்பராக, உள்ள நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை நீங்கள் சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மொத்தமாக நான் இன்றைக்கி 6 முட்டை சேர்த்துருக்கேன். எத்தனை முட்டை நீங்கள் சேர்க்க விரும்புகிறீங்களோ அதுக்கு ஏற்றது மாதிரி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள், அதே போல் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூடுதலாக சீரகத்தூள். இப்போ ஒரு விஸ்கு வச்சு நல்லா இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, சைடிஷாகவும் தொட்டுக்கலாம். அதாவது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இது கூடலாம் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா முட்டையை கலந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ முட்டையை வேக வைக்கிறதுக்காக நான் இன்றைக்கி எப்போதுமே கேக் செய்கிற அந்த கேக் மோல்டு தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கேக் மோல்டு இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்கள் வீட்டில் உள்ள டிஃபன் பாக்ஸோ அப்படி இல்லைன்னா ரவுண்டாக உள்ள ஒரு பாத்திரமோ கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம முட்டையை வேக வச்சுட்டு எடுக்கும்போது இந்த பாக்ஸில் ஒட்டாமல் அழகாக கலண்டு வரும். எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ எண்ணெயை அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பழைய குக்கரோ இல்லை ஒரு பாத்திரமோ கூட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இது நடுவில் ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இப்போ முட்டையை ஊற்றி வச்சுருக்க அந்த பாத்திரத்தை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த பாத்திரத்தை மூடி போட்டு மூடி வச்சுட்டு இப்போ இந்த குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் நான் பெல்ட்டோ விசிலோ எதுவும் போடல, நார்மலாக தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ஆவி அடிக்கும். அதனால் கை வச்சு உடனே எடுத்துடாதீங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து வெயிட் பண்ணி மெதுவாக மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், நமக்கு முட்டை சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ இது முழுசாக நல்லா வெந்து வந்துடுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஒரு கத்தி வச்சோ இல்லை குச்சி வச்சோ குத்தி பாருங்கள். இப்போ நான் குச்சி வச்சு தான் குத்தி பார்த்துருக்கேன். பாருங்கள், குச்சியில் எதுவுமே ஒட்டலை. அப்போ நமக்கு முட்டை சூப்பராக வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் வெளியில் எடுத்து வச்சுமே உடனே நம்ம வெளியில் எடுக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இந்த முட்டையை வெளியில் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதாவை தண்ணி சேர்த்து நம்ம முதல்ல கலந்து எடுத்து வச்சுக்கணும். மைதாவுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறத கூட தாராளமாக சேர்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சு இப்பொழுதைக்கு இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம ஆற வச்ச முட்டையை பார்க்கலாம். பாருங்கள், முட்டை நமக்கு நல்லா பக்காவாக ஆறி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம மெதுவாக வெளியில் எடுக்கணும். அதுக்காக ஒரு கத்தி வச்சு மெதுவாக இந்த மாதிரி ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுக்குங்க. பாருங்கள், ஓரத்தை எடுத்து விட்டாச்சு. இப்போ இந்த முட்டையை நம்ம வெளியில் எடுக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் இந்த பாத்திரத்தை அப்படியே கவுத்து போட்டு அடிப்பக்கத்தில் லைட்டாக இந்த மாதிரி கை வச்சு தட்டி விடுங்க. அப்போ நமக்கு முட்டை அழகாக கலண்டு வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கலண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணும்போது நீங்கள் எந்த ஷேப்பில் கட் பண்ண நினச்சாலும் கட் பண்ணிக்கலாம். நீளமாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்னதாக ஸ்கொயர் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி கட் பண்ண நினைக்கிறீங்களோ அதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக கேக் மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இது அப்படியே சாப்பிட்றா கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸாக தான் இதை ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நம்ம கலந்து எடுத்து வச்சிருந்த மைதா மாவை எடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த முட்டை ஒவ்வொரு பீஸாக எடுத்து முதல்ல நம்ம இந்த மைதா மாவில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸ்லேயும் நல்லா 4 பக்கமுமே நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், இப்போ கோட் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே போல் மீதம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7 பீஸ் கிட்ட நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம முதல்ல எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை மீடியம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். நம்ம வச்சுருக்க பாத்திரத்தில் எத்தனை சேர்க்க முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பேட்சில் ஒரு 5 பீஸ் கிட்ட சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். வெந்த உடனே கரண்டி வச்சு நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். கடைசியாக நல்லா 2 பக்கமே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து இந்த எண்ணெய் பபிள்ஸ் எல்லாம் நிறைய விடுது பார்த்திங்களா, அந்த பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சி வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதை வெளியில் எடுத்துக்கணும். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கமே நல்லா திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 2 பக்கமும் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா இதை சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ள எண்ணெயில் போட்டு எடுத்த உடனே பாருங்கள் நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் உள்ள எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.